இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நேற்று நான் தங்களுக்கு தினமும் ஒரு குரல் சொல்ல முடியவில்லை. காரணம், அதாவது நமது மதுரையிலே உலக திருக்குறள் பேரவை நியூ காலேஜ் ஹவுஸில் நடைபெறுகிறது. நேற்று 49ஆம் ஆண்டு விழா. அதற்கு ஐயா மணிமொழியனார் அவர்கள் எப்படி செய்தாரோ அதற்கு மேலே அவருடைய மகன் கார்த்திக் மணிமொழியன் அவர்கள் நேற்று உலக திருக்குறள் பேரவையை உலக திருக்குறள் விழாவென்றே அமைத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9 மணிக்குத்தான் முடிந்தது. அதனால் அங்கு சென்று விட்டேனால் நான் நேற்று ஒரு குறள் பேச முடியவில்லை. இன்று நம்ம கண்ணதாசனின் திரைப்பட பாடலில் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி மட்டும் பார்ப்போம். அதாவது, கவிஞர் கண்ணதாசன் சிறுகூடற்பட்டியில் இருந்து திருச்சி சென்று அங்கிருந்து சென்னைக்கு டிக்கெட் எடுக்காமல் தான் பயணம் செய்தார். அவர் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். அங்கே மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்வில் முத்திரை பதித்துள்ளார். அப்படி கஷ்டப்பட்ட மனிதர்கள் தான் இங்கே வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் அவர் என்ன செய்கிறார்னா, எப்படியோ கவிதை பாடல் கிடைத்து விட்டது. அதனால் அவர் திருக்குறளைத்தான் அவர் பின்பற்றி இருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. முதலில் எடுத்தவுடனே அன்புடைமை என்ற அதிகாரத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. தெய்வப்புலவர் சொல்வது அன்பின் வெளிப்பாடே நட்பு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கண்ணதாசன் என்ன சொல்கிறார்னா, மனிதன் என்பவன் தெய்வம். கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணதாசன் அதாவது டாக்டர் சிவா என்ற ஒரு படம் இருக்குல்ல, அதில் மலரே குறிஞ்சி மலரேன்னு ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு இடையில அவர் பூத்திருப்பார், 3 வரியில் பூத்திருப்பார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது, தாய் வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவது தானே உறவின் சாம்ராஜ்யம். தாய்வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவதுதானே உறவின் சாம்ராஜ்யம். உறவின் சாம்ராஜ்யம் என்ன? கணவன் மனைவி, மகன் மருமகள் பேர குழந்தைகள், இதோடு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சாம்ராஜ்யமாக திகழ்கிறது. அது எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அடுத்தது, ரெண்டாவது அவர் வாய்மை என்ற அதிகாரத்தில் அதாவது வாய்மை என்ற அதிகாரத்திலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இவர் திருக்குறளை ஃபுல்லாக முழுவதும் படித்தவர் அல்லவா, காமத்துப்பாலைக்கு ஃபுல்லாக ஒரே எழுதியிருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் சொல்கிறத பற்றி இந்த வாய்மை எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதனால் சான்றோர் பொய் சொல்லக்கூடாது, பொய்யா விளக்கே விளக்கு. அதனை இவரும் பின்பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையை தான் பேச வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொல்லுகிறார். இவரும் சிறு வயதில் சில தவறுகள் செய்திருக்கிறார், மகாத்மா காந்தியும் செய்திருக்கிறார். இந்த வாய்மை என்ற அதிகாரத்தை மகாத்மா காந்தி மாறினது ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து. இவர் என்ன செஞ்சார்னா, மகாத்மா காந்தியை பற்றியும் அவருடைய
அவருடைய வாழ்க்கை சரித்திரம் இருக்குல்ல, அதை அதை படித்தும், சத்திய சோதனை அதை படித்தும், திருவள்ளுவரினுடைய வாய்மை என்ற அதிகாரத்தை படித்தும் அவர் உண்மையை சொல்லி, அதாவது ஆறு மனமே ஆறுன்னு ஒரு பாட்டு வரும், அதில் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய பாணியிலே பேசுகிறார் இவர் கவிஞர் கண்ணதாசன். அடுத்து நிலையாமை என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த நிலையாமை என்ற அதிகாரத்திலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடும் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிறார். மனிதன் உறங்குவது போலதாங்க இருக்கும் சாக்காடு, பின்பு காலையில் பிறப்பு என்பது உறங்கி விழிப்பது போலும். என்ன 2 வரியில் நிலையாமை என்ற அதிகாரத்தை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையாமை என்ற ஒரு வாழ்க்கையிலே நாம் ஏன் கனவு காண வேண்டும்? பெரிய பணக்காரனாக வேண்டும், மிகப்பெரிய செல்வந்தராக ஆக வேண்டும், மிகப்பெரிய மாளிகை கட்ட வேண்டும், இதெல்லாம் தேவையே இல்லைங்க. மனிதன் இருக்கும் பணத்தை கொண்டு வாழ்ந்தால் போதும். அதனால்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை பார்த்து நம்ம கவிஞர் கண்ணதாசன், இப்படிலாம் நீ நினைக்காத, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்கிறார் கவிஞர் கண்ணதாசன். எவ்வளோ அற்புதம்! 2 பேருக்கு எவ்வளோ ஒற்றுமை இருக்கும்பாங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவரை அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி பின்பற்றி இருக்கிறார். அடுத்தது புகழ் என்ற அதிகாரங்க. புகழ் என்ற அதிகாரத்திலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படி என்கிறார். அதாவது வறியவர்க்கு ஈதல் செய்து வாழ்ந்தாலே அது புகழ் கிடைக்கும். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இவர் என்ன சொல்கிறாரு? ஈதல் இசைப்பட கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படியே அது இது ஒன்லி அறத்துப்பாலில் மட்டும்தான். அறத்துப்பாலில் தான் நான் சொல்கிறேன். இன்னும் பொருட்பால் இருக்குது, அது மற்றது தான் இருக்குது. காமத்துப்பால் இருக்குது. இதை மட்டும் இன்று நாம் வைத்துக்கொள்வோம் என்று சொல்வதற்காகத்தான் அதாவது திருக்குறளுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் உள்ள ஒரு கருத்து ஒற்றுமையை பற்றி இந்த நேரத்தில் உங்களுடன் பேசி முடிக்கிறேன். மாணவ செல்வங்களே, நீங்கள் தினந்தோறும் திருக்குறள் படியுங்கள். நேற்று ஒவ்வொருவரும் பேசும்போது நானே உண்மையிலேயே ரொம்ப, அதாவது என்னுடைய உள்ளம் பூரிப்படைந்ததுங்க. அதாவது வீட்டில் உள்ள கவலை எதுவுமே நமக்கு அங்கே வரமாட்டேங்குது. அந்த திருக்குறள் ஞாபகம் தான். அதில் ஒருத்தர் பேசினார், நம்ம இந்த அதாவது ஒரு பேராசிரியர் ஓய்வு பெற்றவர் பேசினார். அப்படியே அவரே அப்படியே இது பண்ணிட்டாருங்க. அதாவது தன்னுடைய உடல் புல்லரிக்கும் அளவுக்கு பேசிவிட்டாருங்க. நான் அவருடைய பேச்சை கேட்டு நான் எப்படி, அவர் சொல்கிறார், நான் தனியாகவே புலம்புவேன், இவ்வளோ பேர் இருக்கையில் நான் ஏன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் சில சமயத்தில் தனியாக என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன் திருக்குறளை பற்றி. அது மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் தனியாகவே பேசுவேங்க, இப்போ உங்கள்கிட்ட இருக்கையில் நான் இவ்வளவும் அப்படியே திருக்குறளை அவ்வளவு அற்புதமாக பேசுகிறார். மறக்க முடியாத எல்லாருமேங்க பேசினவங்க பூராமே திருக்குறளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசி வருகிறார். அதனால் மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். என்னுடைய சக நண்பர்களே, தயவுசெய்து இது உலக திருக்குறள் பேரவை சென்று நிகழ்ச்சி நிகழல் நடைபெறும் பார்க்க வேண்டுமானால் உலக திருக்குறள் பேரவைக்கு கண்டிப்பாக பாருங்கள். அப்போது உங்களுடைய மனமும் மனமாறும் என்பதற்காக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.